அம்மா என்னம்மா சமைக்கிற? பிரிஞ்சி சாதம்மா. வாங்க கைஸ், எப்படி செய்கிறாங்கன்னு பார்க்கலாமா? இப்போ ஒரு குக்கரில் எண்ணெய் ஊற்றி பிரியாணிக்கு தேவையான மசாலா போட்டுக்கலாம். இப்போ இதெல்லாம் நல்லாவே பொரியணும். ரெண்டு பச்சை மிளகாய் போட்டுக்கலாம். கட் பண்ணி போட்டுக்கலாம். இப்போ கட் பண்ணி வச்ச வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். வெங்காயம் இப்போ நல்லாவே வதங்கிடுச்சு. இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்க தக்காளி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். தேவையான அளவுக்கு உப்பு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அம்மா இப்போ என்னம்மா போடுற? இஞ்சி பூண்டு பேஸ்ட்டுப்பா, நல்லா போட்டு வதக்கலாம். இப்போ நம்ம கொத்தமல்லி சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம கொஞ்சம் புதினா சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்க கேரட் பீன்ஸை சேர்த்து வதக்கிக்கலாம். இப்போ ஊற வச்சிருந்த பட்டாணி சேர்த்து நம்ம நல்லா வதக்கி விட்டுக்கலாம். அம்மா இப்போ என்னென்ன மசாலா சேர்க்குற? மிளகாத்தூள் 2 ஸ்பூன் போட்டுக்கலாமா. கொஞ்சமாக கரம் மசாலா போட்டுக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம், மிளகாத்தூள் ஸ்மெல்லு போகிற மாதிரி. நல்லா வதங்கிச்சு. இப்போ கொஞ்சமாக தயிர் ஊற்றி மிக்ஸ் பண்ணிக்கலாம். இவர் பார்க்குறதுக்கு ஒரு கூட்டு மாதிரி நல்லா இருக்கா. இந்த டம்ளரில் 2 டம்ளர் அரிசி போட்டிருக்கோம். அதில் நம்ம 4 டம்ளர் தண்ணி வச்சுக்கலாம். தண்ணி நல்லா கொச்சிச்சு. இப்போ நம்ம அரிசி போட்டுக்கலாம். இந்த டைமில் நம்ம உப்பு காரம் பார்த்துக்கலாம். கம்மியாக இருந்ததுன்னா அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் போட்டு. இப்போது
உப்பு மட்டும் கம்மியாக இருக்குது, கொஞ்சமாக உப்பு போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம் நல்லா. நல்லா 2 விசில் மட்டும் விட்டு எடுத்துக்கலாம். இப்போது பிரிஞ்சி, காலிஃப்ளவர் பக்கோடா, தயிர் பச்சடி. வாங்க சாப்பிட்டு பார்த்து எப்படி இருக்குன்னு சொல்லலாம். சூப்பராக இருக்குது. நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காமல் எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். பாய்.